அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். சட்டியை வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஒரு கடாயை வச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 3 பெரிய வெங்காயத்தை பொடிச்சு பொடிச்சு அறுத்து வச்சுருக்கோம். அதை அப்படி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 2 தக்காளி பொடிசா எடுத்து வச்சுருக்கோம். அதை போட்டுக்கலாம். இந்த தக்காளி வதங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மல்லித்தலை போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் அப்படி கீறி வச்சுருக்கோம். அதை போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்குவோம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் பட்டை கிராம்பு மிளகாத்தூள் போட்டுக்குவோம். 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். எல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விடலாம். இப்போ வேக வச்ச பட்டாணியை அப்படியே தண்ணியோட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம். அதையும் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் ஊற்றிங்க. நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சம் போதும். பாவு பஜ்ஜிக்கு பாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ப்ரெட்டை போட்டு டோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு இந்த ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிக்குவோம். பாவு பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. ப்ரெட்டையும் டோஸ்ட் பண்ணி வச்சுருக்குறோம். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். பாவு பஜ்ஜி ஈவினிங் செஞ்சுருக்குறோம். டீ வச்சு சாப்பிட்டுட்டு குடிக்க வேண்டியதான். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வீட்டில் உள்ளவங்க செஞ்சு கொடுங்க. எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.